காய்கள் வந்து சிவப்பு கலரில் வரும். இளநீர் ரொம்ப இனிப்பாக இருக்கும். இதனுடைய இளநீர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த காய்களை விரும்பி வாங்குறாங்க. பார்க்குறதுக்கும் ஒரு அழகுக்காக கூட சில வீடுகளில் வளர்ப்பாங்க. யாழ்ப்பாணம் வெரைட்டின்னு இதை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது யாழ்ப்பாணம் தென்னை மாதிரி காய்கள் பெருசாக இருக்கும். நிறையவும் காய்க்கும். அதேமாதிரி நம்ம மண் வளத்தை பொறுத்து நிறையா காய்க்கும். பெரிய பெரிய காய்களாக இருக்கும். ஒரு காய் ஒரு 2 கிலோ வெயிட் வர அளவுக்கு இருக்கும் எல்லா காய்களுமே. இதை வந்து நம்ம கவரில் வளர்த்து தான் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜப்பான் கொய்யா. இருக்கக்கூடிய வெரைட்டிலே எது இனிப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜப்பான் கொய்யா தான் ரொம்ப இனிப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செவ்வாழை பார்த்தீங்கன்னா நடும்போது கொஞ்சம் பெரிய பள்ளம் எடுத்து நிறைய எரு போட்டு வளர்க்கணும். நிறைய எரு போட்டு அதுக்கு தேவையான கடற்பாசி உரமும் போட்டு அப்பப்போ உரங்களை போடும்போது உங்களுக்கு நல்ல பெரிய தாரா கிடைக்கும். கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல ருசியான பழம். வணக்கம். சென்னை கூடாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரிக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்திருக்கக்கூடிய செடிகளை பற்றி பார்க்கலாம். கடந்த வாரம் நான் ஊருக்கு போயிருக்கும்போது, அதாவது நாகர்கோவில் பகுதிக்கு போயிருந்தேன். அதாவது நாகர்கோவிலில் தான் உங்களுக்கு ஈத்தாமலிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அதுதான் புவிசார் குறியீடு பெற்ற தென்னைக்கு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய தென்னையில் வந்து காயினுடைய அளவு பெருசாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய கொப்பரையினுடைய அளவு, அதாவது எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். அந்த தேங்காயினுடைய எண்ணெய் சத்து அதுமாதிரி பருப்போட திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதுக்காக புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தென்னங்கன்றுகள் வாங்கிட்டு வந்தோம். தென்னங்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் மலேசியன் எல்லோ, அதேமாதிரி ஈத்தாமலி நெட்டை வெரைட்டி, அப்புறம் சவுக்காட்டு ஆரஞ்சு, அதாவது செவிளனின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வெரைட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவா. அந்த தென்னையிலே பெரிய காய்களாக காய்க்கக்கூடாது, யாழ்ப்பாணம் காய் மாதிரி பெரிய பெரிய காய்களாக இருக்கும். அந்த செடிகளையும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுமாதிரி கொஞ்சம் பழச்செடிகளையும் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா சில இடங்களில் சில செடிகள் நல்லதாக கிடைக்கும் போது நம்ம எங்கே தரமான செடிகள் கிடைக்குதோ அங்கே நம்ம கொள்முதல் பண்ணுறோம். அந்த மாதிரி உள்ள செடிகளையும் பார்க்கலாம். அதுவே நம்ம தென்னங்கன்றுகளை எப்படி நம்ம நர்சரியில் தயார் பண்ணுறோம். இப்போ எல்லா செடிகளுமே நம்ம ஈத்தாமலிலேருந்து மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுவும் எங்கள் பிரதர் வீட்டில் உள்ள தோட்டத்துலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். எல்லாமே ஏன் அதை சுற்றி அழுத்தி சொல்கிறேன்னா, தென்னங்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் பயிர். தரமான இடத்துல தரமான விதைகளாக தேர்வு பண்ணி நம்ம நாற்று பாகணுன்னா தான் உங்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய கன்றுகள் நீண்ட நாள் பலன் கொடுக்கும். அதேமாதிரி தரமான காய்களும் நமக்கு கிடைக்கும். அதுக்காக அந்த காய்களையும் கூட நம்ம எப்படி கவரில் மாற்றி வளர்க்குறதுங்க பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது மலேசியன் எல்லோ. இந்த மலேசியன் எல்லோங்கிறது ஒரு பழைய வெரைட்டி தான். இது நிறைய பேருக்கு புதுசாக தெரியும். தெரியாதவங்களுக்கு இது ஒரு புது வெரைட்டியுமே தெரியும். இதனுடைய தண்டு பகுதி ஃபுல்லாகவே மஞ்சள் கலரில் இருக்கும். அதுமாதிரி காய்களும் நல்ல எல்லோயிஷாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நிறைய வீடியோ இதை பற்றி பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு 3 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிக்கும். ஒரு குட்டரகம் மாதிரி நம்ம 3 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிக்கும். காய்கள் பார்த்திங்கன்னா 2 பர்பஸுக்குமே யூஸ் ஆகும். அதாவது இளநீருக்கும் காய்க்கும் 2க்குமே இப்போ யூஸ் ஆகும். அதுமாதிரி நிறைய காய்க்கிற தன்மையோடு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பலன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சவுக்காட்டு ஆரஞ்சு செவளனி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம் ஈல்டு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வருஷம் காய்க்கும். அதுமாதிரி நிறையவும் காய்க்கும். ஒரு மீடியமான வளர்ச்சி தான் இருக்கும். ரொம்ப ஒரு டால் வெரைட்டி மாதிரி பெருசாக வளராது. சவுக்காட்டு ஆரஞ்சோட கொஞ்சம் உயரமாக வளரும். பருப்போட திக்னஸும் கனமாகவே இருக்கும். இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி காய் செடிகளாக சேல் பண்ணும்போது, அதாவது கவரில் எதுவும் பண்ணாமல் காய் செடியாக பண்ணும்போது 150 ரூபா ஒரு செடிங்கிற ரேட்டில் பண்ணுறோம். தரமான மரங்கள்லேருந்து கன்றுகளை தேர்வு பண்ணி விற்பனை பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது சவுக்காட்டு ஆரஞ்சு. இந்த சவுக்காட்டு ஆரஞ்சு சிஓடின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தண்டுலாம் உங்களுக்கு சிவப்பு கலரில் இருக்கும். முதல்ல சொன்னது மஞ்சள் நிறத்தில் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். காய்கள் வந்து சிவப்பு கலரில் வரும். இளநீர் ரொம்ப இனிப்பாக இருக்கும். இதனுடைய இளநீர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த காய்களை விரும்பி வாங்குறாங்க. பார்க்குறதுக்கும் ஒரு அழகுக்காக கூட சில வீடுகளில் வளர்ப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி 2 மரத்தை வச்சோன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இந்த செடிகளை பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ செடியை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி செடிகள் நமக்கு கவரில் மாற்றி, அதாவது கவரில் மாற்றுறதுன்னா பொதுவாக நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியை பொறுத்த வரைக்கும் அது எப்படி மண்கலவை தயார் பண்ணணுமோ அதேமாதிரி தரமான மண்கலவையாக தயார் பண்ணி, அதாவது எரு, செம்மண், மற்றபடி வேப்பமுன்னாக்கு, உயிர் உரங்கள், அசோஸ்பெல்லம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ் எல்லாமே கலந்த கலவையில் கவரில் வச்சு வளர்த்து தான் உங்களுக்கு தரும். இப்போ விவசாயிகளாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன செடிகளை வாங்கி வளர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வளர்க்க தெரியும், அவங்களுக்கு அதுதான் தொழில். அதனால் அவங்க வளர்த்துறது ஈஸி. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வீட்டில் 2 மரமோ 3 மரமோ வைக்கிறோம், அதில் அனுபவம் இல்லாதவங்களுக்கு வந்து அந்த கவரில் உள்ள செடிகளை வளர்க்கலாம். அதுக்காக தான் நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கிறனால கவர்லேயும் நம்ம செடிகளை வளர்த்து விற்பனை பண்ணுறோம். இந்த தென்னங்கன்றுகளை எப்படி வளர்க்குறோங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. அடுத்து நம்ம பார்க்குறது மலேசியன் கிரீன். இந்த மலேசியன் கிரீன் பார்த்தீங்கன்னா இது கூட சின்ன செடியாக தான் இருக்குது. நம்மகிட்ட வளர்ந்த செடிகளும் இருக்குது. அதாவது ஒரு 2 அடி 3 அடி கவரில் வளர்த்த செடிகளும் இருக்குது. அதையும் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். இந்த செடிகளையும் நம்ம கவரில் முறையாக மண்கலவை பயன்படுத்தி கவரில் வளர்த்து அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு கொடுக்குறோம். மலேசியன் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஒரு டுவார்ப் வெரைட்டின்னே சொல்லலாம். ஒரு 3 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். 2.5-3 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிக்கும். கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 300 காய்கள், 250லேருந்து 300 காய்கள் வரைக்கும் காய்க்கிற தன்மையோடு இருக்கும். இப்போ நிறைய பேர் இதை விரும்பி கேட்குறாங்க இந்த மலேசியன் கிரீனை.
அடுத்து நம்ம பார்க்குற ஈத்தாமணி நட்டை. இந்த ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு புவிசார் குறியீடு வாங்கின ரகம். இதனுடைய பருப்புடைய திக்னஸ் அதிகமாக இருக்கும், எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். ஒரு 4லேருந்து 5 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். 4 வருஷத்தில் எங்கே காய்க்குன்னா, நீங்கள் ஊடுபயிராக ஏதாவது காய்கறிகளோ இல்லைனாக்கா ஒரு வாழையோ இந்த மாதிரி பயிர் வச்சிங்கன்னா ஒரு 4 வருஷத்துலேயே காய்க்க தன்மையோட வளரும். ரொம்ப செழிப்பாக வளரும். நாங்கள் ஏற்கனவே திண்டிவனம் பகுதியில் ஒரு கஸ்டமருக்கு கொடுத்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷத்துலேயே நல்லா காய்க்கிற அளவுக்கு பெரிய மரங்களாகிடுச்சு. அதையும் கூட பாருங்கள். ஏற்கனவே அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த வீடியோ ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கூட நம்ம சேனலில் இருக்குது. கிரீன்லேண்ட் நர்சரின்னு போட்டிங்கன்னா வரும். அதுமாதிரி பாருங்கள். ரொம்ப ஒரு நல்ல ஒரு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது ஜாவாங்கிற வெரைட்டி. இந்த ஜாவா வந்து யாழ்ப்பாணம் வெரைட்டின்னு இதை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது யாழ்ப்பாணம் தென்னை மாதிரி காய்கள் பெருசாக இருக்கும், நிறையவும் காய்க்கும். அதேமாதிரி நம்ம மண் வளத்தை பொறுத்து நிறையா காய்க்கும். பாருங்கள், இந்த காய்களுடைய எல்லா காய்களுமே பெருசாக இருக்குது பாருங்கள். எல்லா காய்களுமே நல்ல சைஸ் பெருசாக இருக்கும் பாருங்கள். பெரிய பெரிய காய்களாக இருக்கும். ஒரு காய் ஒரு 2 கிலோ வெயிட் வர அளவுக்கு இருக்கும் எல்லா காய்களுமே. இதை வந்து நம்ம கவரில் வளர்க்குறோம், வளர்த்து தான் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். சிலர் வந்து அப்படி காயாகவும் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு காயாகவும் நம்ம பார்சல் அனுப்புகிறோம் தமிழ்நாடு முழுவதும். இந்த மாதிரி கன்றுகள் பெரும்பாலும் நிறைய இடங்களில் கிடைக்கிறதில்ல. இது சில குறிப்பிட்ட நர்சரிலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் அது மாதிரி ஒரு நர்சரி தான் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியும். அடுத்து நம்ம பார்க்குறது நாகர்கோவில் பகுதி, திருநெல்வேலி மாவட்டங்களில் வந்து ஃபேமஸான ஒரு வாழை, பேயன் வாழை. இந்த பேயன் வாழை பார்த்தீங்கன்னா என்ன தனித்தன்மைன்னா, இது வந்து சூட்டை தணிக்கும். அதாவது உடம்பு பாடி ஹீட்டாக இருந்ததுன்னா இது சாப்பிட்டோன்னா தணுப்பாகும். அதுமாரி நிறைய மருத்துவ குணமும் நிறைஞ்சது, குடல் சம்பந்தமான வியாதிகளுக்கு நல்லது. பொதுவாக இயற்கையான பழங்களை சாப்பிடணும். மக்கள் வந்து கல் வச்ச பழம், கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ண பழங்களை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த வாழை ரகங்களையும் ஒரு 15 ரகத்தை சேல் பண்ணுறோம். பொதுவாக இந்த செடிகளை நம்ம எப்படி வாங்குகிறோன்னா, ஒரு கருப்பு திராட்சைன்னா தேனியிலேருந்து வாங்குகிறோம். அதுமாதிரி ஒரு மட்டி வாழைன்னா நாகர்கோவிலேருந்து வாங்குகிறோம். அதுமாதிரி ஒரு மலை வாழைன்னா நம்ம சிறுமலையிலேருந்து வாங்குகிறோம். இந்த மாதிரி தான் தேர்ந்தெடுத்து வாங்குகிறோம். அந்த மாதிரி தான் இப்போ நாகர்கோவிலில் இருந்த லோடில் நமக்கு வந்து இந்த பேயன் வாழையும் வந்திருக்கு. இதனுடைய பழம் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். அந்த தோலை அதை நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போதே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இது வந்து எல்லாருமே வீட்டில் வளர்க்கலாம். அதுக்காக தான் இந்த நம்ம இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம கவரில் வளர்த்து கொடுக்குறோம். ஏன்னா இந்த செடிகளை நம்ம வந்து ரொம்ப நாள் நர்சரியில் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது, அப்படியே கிழங்கா வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம கவரில் வளர்த்து கொடுக்குறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரகமாக உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு ரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டி பார்த்தீங்கன்னா ஒரு புவிசார் குறியீடு வாங்கினது. அது நாகர்கோவில் பகுதிக்காக புவிசார் குறியீடு வாங்கின ரகம். பழங்கள் அதனுடைய அளவு வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். வித்தியாசமான ருசியில் இருக்கும். மற்ற பழங்களை விட ரொம்ப வேறுபட்டிருக்கும். சின்ன குழந்தைகள் கூட, அதாவது ஒரு மற்ற ஆகாரங்கள் கொடுக்குற முன்னாடி நாகர்கோவில் பகுதியில் வந்து குழந்தைகள் கூட இந்த பழத்தை தான் ஆரம்பத்தில் கொடுப்பாங்க. அது மாதிரி எதுவும் சைடு எஃபெக்ட், அதாவது சளி பிடிக்கிறது, அந்த மாதிரி டைஜஷன் ஆகிறதுல பிரச்சனை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ரகம். இதையும் நீங்கள் வீடுகளில் வளர்க்கலாம், குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நல்ல குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை கிடைக்கும் அந்த மாதிரி கொடுக்கும்போது. அடுத்து நம்ம பார்க்குற செவ்வாழை. இந்த செவ்வாழை பார்த்தீங்கன்னா நடும்போது கொஞ்சம் பெரிய பள்ளம் எடுத்து நிறைய எரு போட்டு வளர்க்கணும். நிறைய எரு போட்டு அதுக்கு தேவையான கடற்பாசி உரமும் போட்டு அப்பப்போ உரங்களை போடும்போது உங்களுக்கு நல்ல பெரிய தாராக கிடைக்கும். கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல ருசியான பழம். இதுவும் மருத்துவ குணம் நிறைஞ்சது தான். எல்லா செடிகளையும் பாருங்கள் நம்ம எவ்வளோ பெரிய கவரில் போட்டிருக்கோன்னு. ஏன்னா அந்த கட்டைகளும் பெரிய பெரிய கட்டைகளாக இருக்கிறதுனால பெரிய கவரில் போட்டிருக்கோம். பாருங்க, தூக்குனா கூட அது தனியாக வரல. அந்தளவு செம்மண் ரெட் சாயில் போட்டு வளர்க்குறோம். அது தரமான செடிகளாக இருக்கும். சின்ன செடிகளாக இருக்கும்போது வீரியமாக வளராது, அதுக்காக நம்ம பெரிய கவரில் போட்டு வளர்க்குறோம். அடுத்து பார்க்குறது நேந்திரன் பழத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து குழந்தைங்கள் மெலிஞ்சு போயிருந்தா, அதாவது ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஆகாரமாக கொடுப்பாங்க. பல வடிவங்களை கொடுப்பாங்க, மாவாக கொடுப்பாங்க, பழமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சு தான் அந்த நேந்திரன் வாழையும். இதுவும் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா ஆந்திரா வெரைட்டி சக்கரக்கேளி கன்றுகள் கூட நம்மகிட்ட இருக்குது. அதுவும் ரொம்ப இனிப்பான ரகம். மற்ற இடங்களில் கிடைக்காத வெரைட்டி, தமிழ்நாட்டில் பரவாயில்ல அது கிடைக்காத வெரைட்டின்னு சொல்லலாம். இது வந்து ரொபஸ்டா. இந்த ரொபஸ்டாவும் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. முன்னாடி காலத்தில் அவங்க சாப்பிட்டு பழக்கமானவங்க இந்த வெரைட்டி கேட்குறாங்க. அதுக்காக இந்த ரொபஸ்டாவும் சேல் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது காலப்பாடி மாரகம். இந்த காலப்பாடி மாரகம் நம்ம ஏற்கனவே நிறைய செடிகள் சேல் பண்ணிகிட்டு இருந்தாலும் இதில் கொஞ்சம் பெரிய செடிகளாக வந்திருக்கு. இந்த லோடில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷான செடியாக இருக்குது, நல்ல தளதளன்னு வளர்ந்த செடியாக இருக்குது. அதனுடைய பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 300 கிராம் வெயிட் வர மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒயிட் கோட்டிங் இருக்கும். இந்த காயில் மேல் பகுதியில் இருப்பாருங்க, ஒரு பவுடர் மாதிரி கோட்டிங் இருக்கும். இந்த பழம் நான் எப்போவுமே சொல்லுவேன், இது வந்து இந்த பழத்தை சாப்பிட்டா ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா நமக்கு அவங்க கடைசி காலம் வரைக்கும் இதனுடைய ஞாபகம் இருக்கும், அந்த டேஸ்ட்டு. அந்தமாதிரி ஒரு ருசியை கொடுக்கக்கூடிய ரகம். மற்ற ரகங்கள்லாம் அப்படி சொல்ல முடியாது. இது அந்தமாதிரி ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி இந்த காலப்பாடி ரகம். இது மாடியில் வளர்க்குறது ரொம்ப எளிமையானது. ஏன்னா இலைகள் வந்து ரொம்ப சின்னதாக வரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் வளர்ந்து இது நமக்கு அப்பப்போ ப்ரூன் பண்ணுறதுக்கெலாம் தேவையில்லை. இயற்கையாகவே குட்டையாக வளரும். இது அழகுக்காக கூட வளர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொடை போன்ற அமைப்பு
ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த காலப்பாடி ரகம். இந்த காலப்பாடி ரகத்திலே பார்த்தீங்கன்னா சின்ன செடி, ஒரு மீடியம் செடி சொல்லலாம். இதெல்லாம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் காய்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த மாதிரி செடிகளும் இருக்குது, பெரிய செடிகளும் இருக்குது, காய்க்கிற ஸ்டேஜில் உள்ள செடிகளும் இருக்குது. இப்போ வரக்கூடிய சீசனில் முதல்ல காமிச்ச பெரிய செடிகள் எல்லாமே வரக்கூடிய சீசனில் காய்களை அதில் அலோவ் பண்ணலாம், அவ்வளோ பெரிய செடிகளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற கம்போடியன் பலா. இந்த கம்போடியன் பலா கூட ஒரு ஆல் சீசன் பலான்னு சொல்லலாம். இப்போ நம்ம வியட்நாம் பலா மாதிரி எப்போவுமே காய்க்கிற தன்மையுடைய இது. நம்ம நவம்பர் மாதத்தில் ஒரு ஃபார்மில் அதனுடைய பழங்களை அறுவடை பண்ணி கட் பண்ணி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். ஒரு கஸ்டமர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, இந்த டிசம்பர் மாதம் கூட காய்க்குமா அப்படின்னு சொல்லி. நம்ம நவம்பர் மாதம் எடுத்த வீடியோ அது கொஞ்சம் போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நவம்பர் டிசம்பர் எல்லா மாதத்துலேயுமே இது எல்லா டைம்லேயும் காய்க்கிற மாதிரி ஒரு ஆல் சீசன் வெரைட்டி. பழம் ரொம்ப ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்குன்னு சொல்லலாம். ஆரஞ்சு கலர்ந்து ரெட் கலரில் இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். வியட்நாம் பலாவை விட கொஞ்சம் இனிப்பு சத்து அதிகமாக இருக்கும். நிறையவும் காய்க்கிற தன்மையுடையது. ரொம்ப பெரிய மரமாக வளரக்கூடாது, சின்னதாகவே வளரணும், நம்ம இடம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செடிகளை வீடுகளை வளர்க்கலாம். இது கமர்ஷியலாக வளர்க்கலாம். கமர்ஷியலாக வளர்க்கும்போது ஒரு 5 கிலோ 10 கிலோ வெயிட் வர மாதிரி இருக்கும். ஒரு நல்ல வெரைட்டி, ரொம்ப ஹைட் வளராது இந்த வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது தமிழ்நாட்டின் மியாசாகின்னு சொல்லக்கூடிய கோட்டூர் கோணம் வெரைட்டி. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய செடிகள் ஒரு 5 அடி 6 அடி ஹைட்டில் கூட இருக்குது. இந்த வருஷமே காய்க்கக்கூடிய அளவில் உள்ள செடிகள் இருக்குது. இது வந்து 2 சீசன் சொல்லலாம், 2 சீசன் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வச்சிருக்க மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ ஆகிருக்கு. முதல்ல அதுதான் பூத்துருக்கு. இந்த செங்கவருக்குன்னு தான் நமக்கு அட்வான்ஸாக பூத்துருக்கு. இப்போ நாகர்கோவில் பகுதியில் இது ஃபேமஸான ஒரு வெரைட்டி. ஒரு கிலோ 200 ரூபாய். இமாம்பஸ்ன்னு சென்னையில் என்ன ரேட்டு விற்குதோ அதே மாதிரி விற்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அட்வான்ஸாகவே ஈல்டுக்கு வரும். நான் இப்போ அந்த நம்ம தோட்டத்தில் பூக்கள் எவ்வளோ வந்திருக்குற உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சிறந்த வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜப்பான் கொய்யா. இருக்கக்கூடிய வெரைட்டிலே எது இனிப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜப்பான் கொய்யா தான் ரொம்ப இனிப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும், ஏன்னா விதைகளுடைய அளவு கம்மியாக இருக்கும். இந்த வெரைட்டி கூட நம்ம ஊரில் நல்லா காய்க்கும். ஜப்பான் கொய்யானா ஜப்பானில் தான் காய்க்குமான்னு இல்லை, இப்போ எங்கள் தோட்டத்தில் காமிச்சிருக்கிறது தான். இப்போ அதாவது இந்த ஜனவரி மாதத்தில் ஃபஸ்ட் வீக்கில் நமக்கு எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குங்கிறத காமிக்கிறேன். நானே மிரண்டு போயிருக்கிறேன். ஏன்னு கேட்டால் ஒரு சின்ன கிளையிலே ஒரு 6-7 பிஞ்சு வந்திருக்கு. இந்த பிஞ்சுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது நம்ம காய்களுடைய சைஸ் கொஞ்சம் சின்னதாகும். அதாவது சின்னதானாலும் ஒரு 300 கிராம்லாம் வரும். சின்ன ஒரு அரை காய் கூட, அரை பிஞ்சியை கூட நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு இனிப்புத்தன்மையோடு இருக்கும். ஒரு நல்ல ஒரு வெரைட்டி. இதுவும் கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச கிளைகள். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த செடிகளை விட இது வந்து கொஞ்சம் ஏஜ் ஆன செடிகள். அதனால் உடனடியாகவே இதை காய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது செடிகள் பிடிச்சிருந்தா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம கேரளாவில் இருந்து வந்த லோடில் தென்னை ரகங்களையும் பார்த்தோம். அதில் ஈத்தாமணி தென்னை வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவலனி வந்தது, மலேசியன் எல்லோ தென்னை வந்திருந்தது, அதையும் பார்த்தோம். அதுமாதிரி பலாவில் பார்த்திங்கன்னா கம்போடியன் பலா பார்த்தோம். ஒரு சிறப்பான ரகம்னு சொல்லி நம்ம போன வாரம் தான் வீடியோ போட்டிருந்தோம். அந்த பலா செடியிலையும் சின்ன செடிகளும் பெரிய செடிகளும் வந்திருந்ததை பார்த்தோம்.